அல்லேலூயா. மீண்டுமாக நாம் இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து வந்திருக்கிறோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கள். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக எமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். 2ஆம் நாள் மாலை வேளைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு முறை நாங்கள் கூடி வரும்போதும் நீர் எங்களோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம்ப்பா. நாங்கள் பேசுகிற தேவனை ஆராதிக்கிறோம். எங்கள் தேவன் எங்களோடு கூட பேசுகிறவர். கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே ஜனம் எது என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு சமீபமாய் இருக்கிறபடி நான் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, வேத வாக்கியங்கள் எங்களுக்கு புரியும்படி செய்வீராக. ஆவியானவரே, இங்கே போதிக்கிறவர்கள் கேட்கிறவர்கள் யாரும் இல்லைப்பா. நீங்கள் தான் எங்களுக்கு போதிக்கிறவர். நீங்கள் தான் எங்கள் மூத்த போதகர். நீர் தான் சபையினுடைய தலையாய் இருக்கிறீரப்பா. நீர் பேசும் ஆவியானவரே, நீர் இடைபடும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. காலை வேளையிலே நாம் பகிர்ந்து கொண்டது போல மாலை வேளையிலே வருகை கடத்த காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அடையாளங்களை நாம் பார்க்க போகிறோம். சில காரியங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டவைகள் நம்முடைய காலத்தில் எப்படி நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு ஆதார வசனமாக வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம். அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. வேத வசனங்கள் குறிப்பாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிற முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமானது. நம்ம ஆண்டவர் சொல்கிற மெத்தட் ஆஃப் கன்வேயிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு அதை டெலிவர் பண்ணுற விதம் ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சில இடத்துல கர்த்தர் வெளிப்படையாகவே பேசுவார், நேரடியாக பேசுவார். சில இடத்துல கர்த்தர் ஓமைகளாக பேசுவார். ஏன் ஓமைகளாக பேசுகிறாருங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கிறது. இப்போ உதாரணமாக மத்தேயு 13:9-10 சீஷர்கள் அவரை கேட்குறாங்க, நீர் ஏன் அவங்களோடு கூட ஓமைகளாக பேசுகிறீர் என்று சொல்லி. அதற்கு இயேசு சொல்றாரு, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அப்போ ஒவ்வொரு ஓமைக்கு பின்னாடியும் என்ன இருக்குது? ஒரு பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்கு. நான் ஏன் ஓமைன்னு உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் கொடுக்கப்பட்ட விதம் கொஞ்சம் வித்தியாசமான முறை. எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அது ஒரு வகையான ஓமை, பேரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு வகையான ஓமை அப்படின்னா, பொதுவாக ஓமைனா என்ன, பேரபிள்னா என்ன அப்படின்னா, ஒரு தெரியாத விஷயத்தை தெரியப்படுத்துவதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தெரிஞ்ச விஷயத்தை எக்ஸாம்பிளாக காட்டுவாங்க. அந்த மாதிரி, இது போல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பைபிள்லேயே இருக்கு. ஒரு வெட்டுக்கிளி பறந்து வருது. 9ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பறந்து வருது. அந்த வெட்டுக்கிளியோடைய உருவம் வித்தியாசமாக இருக்கிறதுனால அப்போ அவர் என்ன செய்கிறாரு, யோவான் அதை வெளிப்படுத்தும் போது அதை எப்படி சொல்லி கொடுக்குறாருன்னா, 9, 7, 8, 9 வசனங்களில் வாசிக்கும் போது அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் பார்ப்பதற்கு யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாக இருந்தது. அப்போ ஒப்பாக இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது மாதிரி இருந்ததுன்னு அர்த்தம். அந்த குதிரை இல்லை, அது குதிரை மாதிரி இருந்தது. அதன் முகம் மனுஷ முகம் போல் இருந்தன. அதனுடைய பற்கள் சிங்கத்தின் பற்களை போல் இருந்தன. அதன் முடி அதன் தலைகளின் மேல் ஸ்திரீகளின் முடிகளை போல் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி எக்ஸாம்பிள், இது மாதிரி அப்படின்னு சொல்றாரு. காரணம் என்னன்னா, அவர் பார்த்த வெட்டுக்கிளியோட உருவம் வேற மாதிரி இருக்கு. அது பார்க்கறதுக்கு வெட்டுக்கிளி மாதிரியே இருக்கு, ஆனால் வெட்டுக்கிளி இல்லைன்னு மட்டும் அவருக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரி தான் ஓமை என்பது நமக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை தெரியாத விஷயத்தை புரிய வைப்பதற்கு சொல்லுவது. இப்போ பொதுவாக நீங்கள் ஒரு விமானமே பறக்காத ஊருக்கு போயிருக்கிறீங்க, நீங்கள் ஃப்ளைட்டில் இறங்கி போயிருக்கிறீங்க. அப்போ அந்த ஊரில் இருக்க ஒரு சின்ன பையன் அவங்களை கேட்குறான், ஆனால் எப்படி வந்தீங்க? ஃப்ளைட்டில் வந்தேன்பா. ஃப்ளைட்டா எப்படின்னா இருக்கும், ஏரோப்ளைனா என்னென்ன அப்படின்னு அவன் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா,
இந்த பறவை பறக்குது பார்த்தியா, இந்த மாதிரி வானத்தில் அது பறக்கும் அப்படின்னு அந்த பறவையை உதாரணமாக சொல்ற பாருங்க, அதுக்கு பேர் தான் ஓமை. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய விசேஷம் என்னன்னா, ஒரு விஷயத்தை புரிய வைப்பதற்கு அவர் இன்னொரு தெரிஞ்ச விஷயத்தை சொல்ல மாட்டாரு, இன்னொரு தெரியாத விஷயத்தை சொல்லி புரிய வைப்பார். ஏதாவது புரியுதா? புரியல? எனக்கு தெரியும் எப்பவுமே. ஏன்னா நான் பேசுறது எனக்கே பாதி நேரத்தில் புரிய மாட்டேன், அப்புறம் எப்படி உங்களுக்கு புரியும்? இல்லை, காலையில் வேற இன்ட்ரோடக்ஷனில் அவர் சொல்றாரு ரொம்ப எளிதாக பேச. நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க, நான் பேசுறது ஒண்ணுமே புரிய மாட்டேன் அப்படின்னு. அது வரைக்கும் ஸ்தோத்திரம், நல்ல வேலை. கவனிங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தில் கர்த்தர் வந்து ஒரு உதாரணமாக அது கொடுக்கப்பட்டிருக்கிற மெத்தட் எப்படின்னா, ஒரு விஷயத்தை சொல்ல போறாரு, பரலோகத்தின் ரகசியத்தை எனக்கு சொல்ல போறாரு. அதுக்கு அவர் யூஸ் பண்ற மெத்தட் வந்து இன்னொரு விஷயத்தை இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்கள் பாருங்க. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. போதும். இப்படி ஒரு இந்த டைப்ல ஏதாவது ஒரு மிருகத்தை பார்த்திருக்கீங்களா இது வரைக்கும்? சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன், அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. 7 தலையோட 10 கொம்போட ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து பார்த்திருக்கீங்களா? கேள்வியாவது பட்டிருக்கீங்களா? இப்படி ஒன்று இருக்குன்னு இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்படி ஒன்று கிடையவே கிடையாது, அப்படி ஒரு விஷயமே கிடையாது. சமுத்திரத்தில் நமக்கு திமிங்கலம் பார்த்துருப்போம், பெருசா யோனாவா முழுங்குற அளவுக்கு திமிங்கலம் இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், அவ்வளோதான் நம்ம எக்ஸ்ட்ரீம் லெவல். 7 தலையோட 10 கொம்போட ஒரு மிருகம் சமுத்திரத்தில் வருதுன்னா அப்படி ஒன்று இல்லை. ஆனால் அப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார், இந்த மாதிரி ஒன்று வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டு கர்த்தர் இன்னொரு ஓமையை விளக்குறார். அதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு பேர் தான் விசேஷம். தெரியாத ஒரு விஷயத்தை இன்னொரு இல்லாத விஷயத்தை சொல்லி புரிய வைப்பது. இந்த மாதிரி ஒரு மெத்தடை வந்து இதுக்கு முன்னாடியே யாரும் ஃபாலோ பண்ணல, இதுக்கு பின்னாடியும் ஃபாலோ பண்ண முடியாது. அது ஆவியானவர் மட்டுமே செய்ய முடியும். இப்போ நம்ம அந்த மிருகத்தை விளக்குறோம் பாருங்க, அதில் பைபிளில் உள்ளதை நம்ம பார்க்குறோம், அதை விளக்குறோம் பாருங்க. இப்போ நம்ம அதை ஏன்னா அது பார்த்தா தான் அது 17வது வசனம் புரியும். நிறைய பேர் நிறைய விளக்கங்கள் கொடுத்து கமெண்ட்ரிஸ் எழுதுவாங்க. நான் வந்து அந்த கமெண்ட்ரி புக்கை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 13வது அதிகாரத்தை போய் படிப்பேன். அவங்களுடைய புக்கில் 13ஆம் அதிகாரத்தில் மிருகத்தை பற்றி அவங்க கரெக்டாக எழுதியிருந்தாங்கன்னா மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். இப்போ பாருங்களேன், 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிச்சோம். பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன், அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். நான் இது எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். எதை ஒண்ணுமே வெளிப்படுத்தின விசேஷத்தில் யூகிக்காதீங்க. இதுவா இருக்குமோ, இதை பத்தி சொல்ல போறாரோன்னு முன்னாடியே என்ன செஞ்சிடாதீங்க, யூகிக்காதீங்க. 99.99% தப்பா தான் முடியும். ஏன்னா இது முழுக்க முழுக்க ஆவியானவர் கொடுத்தது. நீங்க யூகிக்கிறது மாம்சத்துக்கு ஆவிக்கும் எப்பவுமே ஒத்து போகாது. நிறைய பேர் யூகிச்சு இப்போ இன்டர்நெட்டுக்கு போனீங்கன்னா யார் ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்து யாரு அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஒருத்தர் ஒபாமான்னு கொடுத்துருப்பாரு, அவர் போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி ஃபின்லாடன் கொடுத்தாங்க, அவர் செத்தே போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஹிலாரி கிளின்டன் சொன்னாங்க, அந்த அம்மா இல்லை. இப்போ இப்படி ஒவ்வொருத்தரையா சொல்லிக்கிட்டே வருவான். ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா, அவன் யூகிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு இவரா இருப்பாரோ அவரா இருப்பாரோன்னு. அதான் நான் சொல்லுவேன், யூகிக்காதீங்க. ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டார், ஏன்னா இந்த ஆன்டி கிரைஸ்ட்ங்கிறது ஆணா தான் இருக்கணுமா பெண்ணா இருக்கக்கூடாதான்னு கேட்டார். எனக்கு ஒரே சந்தேகம், ஏன்னா இவன் தான் பைபிள்ல இருக்கு, சரி அவனா ஆனாதான்ப்பா இருக்கணும், ஏன் உனக்கு இந்த சந்தேகம் வந்துச்சுன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னாரு, அந்த எல்லா குணாதிசயமும் என் ஒய்ஃபுக்கும் பொருந்தது, ஒருவேளை அவளா இருப்பாளோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னு. அதுக்கு தான் சொன்னேன் யூகிக்காதீங்க. சில நேரத்தில் நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஆள் ஆன்டி கிரைஸ்ட் மாதிரியே தெரியணும், அதுக்கு தான் சொல்றேன். அப்ப நல்லா கவனிங்க, எதுக்கு சொல்லிடுறேன்னா, இப்ப நம்ம இது அத்தனைக்கும் பைபிள்லயே விளக்கம் இருக்கு. ஆண்டவர் நமக்கு ரொம்ப கஷ்டமான வேலையே கொடுக்கல, ரொம்ப ஈஸியான வேலை தான். ஒரு இடத்துல வசனத்தை கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல அதுக்கு விடையை தேடிக்கோன்னு சொல்றாரு. நமக்கு இந்த தேடி கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் கஷ்டமா இருக்குது, மற்றபடி எல்லாமே ஈஸி நமக்கு. அதையும் யாராவது எடுத்து பிட்டு கப்புல போட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்றது எப்படி இருக்கு, ஈஸியா இருக்குது. கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோனாலே நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம், போட்டு சாப்பிட்றது கூட கஷ்டப்படுற ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க.
13:1 பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன். ஒருவேளை நீங்க எழுதுறவங்களா இருந்தீங்கன்னா அந்த வசனத்துக்கு மட்டும் நான் விளக்கம் சொல்றேன், நீங்க அப்படியே பாருங்க, அது உள்ள ஒரு எவ்வளவு பெரிய ரகசியம் ஒன்று இருக்குன்னு நல்லா கவனிங்க. பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன். ஒவ்வொரு வார்த்தையா கவனிங்க. கடற்கரை மணல், கடற்கரை மணல்னா என்ன? கடற்கரை மணல் என்பது எதை குறிக்கிறது? நான் சொல்றதை மட்டும் கவனிச்சுக்கிட்டே வாங்க, எழுதுறவங்க எழுதிக்கோங்க. ஓசியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இருக்கிறது. கடற்கரை மணல் என்பது எதை குறிக்கிறது? வாசிங்க. ஓசியா 1:10. என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். அப்போ கடற்கரை மணல்ங்கிறது எதை குறிக்குது? இஸ்ரவேல் புத்திரர். நான் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் நின்றேன். அடுத்து சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். சமுத்திரம்னா என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. வெளிப்பாடு 17:15. பின்னும் அவன் என்னை நோக்கி, அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை கண்டாயே, அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமா. மல்டிடியூட்ஸ் இருக்கும். ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரர், மக்களை குறிக்கிறது. ஜனம், சமுத்திரம் என்பது எதை குறிக்கிறது? மக்கள், ஜனங்களை குறிக்கிறது. தண்ணீர் என்பது, ஏன்னா ஆதியாகமம் 1:10 கர்த்தர் சொல்றாரு, சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். சமுத்திரம் என்றால் தண்ணீர்கள் நிறைந்த இடம், தண்ணீர்கள் என்றால் ஜனங்களை குறிக்குது. அதனால நம்ம எப்பவும் அடிக்கடி சொல்லுவோம் ஜனசமுத்திரம் அப்படிம்போம். ஜனசமுத்திரம் அப்படின்னா சமுத்திரம் என்பது ஜனங்களை குறிக்கிறது. இப்ப நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் நின்றேன், ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். மிருகம்னா என்ன? வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. 23 வாசிங்க. மன்னிக்கணும், 23 வாசிங்க. அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமா. மிருகம்னா என்ன? ராஜ்யம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், நீ ஏன் திடீர்னு தானியேலுக்கு போன அப்படின்னு கேட்டீங்கன்னா 7:3 வாசிங்க. தானியேல் 7:3. அப்பொழுது வெவ்வேறு ரூபம் உள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. இங்கேயும் மிருகம் எங்க இருந்து வருது? சமுத்திரத்திலிருந்து வருது. 13:1 எங்க இருந்து வந்துச்சு? சமுத்திரத்துல வந்துச்சு. அப்ப சமுத்திரத்துல இருந்து மிருகம் வருதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு ராஜ்யம் வருதுன்னு அர்த்தம். 7:23 தானியேல் புஸ்தகம் சொல்லுது, அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். அவ்வளவுதான். இப்ப நீங்க அந்த வசனத்தை இப்ப படிச்சு பாருங்க. 13:1 வாசிங்க. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். பின்பு நான் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு ராஜ்யம் எழும்பி வர கண்டேன். புரியுதாப்ப? இதான் அது உள்ள இருக்கிற ரகசியம். இன்னும் அப்படியே போயிட்டே இருக்கும், வரிசையா போவோம். அடுத்து வாசிங்க பார்ப்போம். அதற்கு 7 தலைகளும். 7 தலைனா என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருந்த 7 மலைகளாம். உட்கார்ந்திருந்த அல்ல, உட்கார்ந்து இருக்கிற. பாஸ்ட் டென்ஸ்க்கும் பிரசன்ட் டென்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. ஏன்னா உட்கார்ந்திருந்தனா பழசு, உட்கார்ந்து இருக்கிறனா இப்போ பிரசன்ட். அப்ப நல்லா கவனிங்க. அந்த ஸ்திரீ உட்கார்ந்து இருக்கிற 7 மலைகளாம். ஸ்திரீனா என்ன? அது தெரிஞ்சதானே மலை மேல இருக்கிறது நமக்கு தெரியும். அதே 17-18 வாசிங்க பாப்போம். நீ கண்ட ஸ்ரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமே ஆம் என்றார். அப்போ ஸ்ரீனா என்னது? ஒரு சிட்டி, நகரம். அது எதுக்கு மேல உட்கார்ந்திருக்கு? 7 மலைக்கு மேல உட்கார்ந்திருக்கு. அப்ப 7 தலை என்பது எதை குறிக்கிறது? 7 மலை, அது மேல இருக்கிற சிட்டி. 7 மலைக்கு மேல இருக்கிற சிட்டி எது? உலகத்திலேயே ஒரு சிட்டி தான் 7 மலைக்கு மேல இருக்குது. ரோம் நகரம் மட்டும்தான் 7 மலைக்கு மேல இருக்கு. குயிரினல், விமினல், கேபிட்டலின், அவென்டின், பாலண்டின், சீலியன், எஸ்குயிலின், 7 மலை. அவ்வளவுதான். ரோமன் கத்தோலிக்க போனீங்கன்னா அந்த 7 மலையும் புனித மலைகள், புனித குன்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 7 மலைக்கு மேல இருக்கிற சிட்டி, 7 தலை என்பது 7 மலை. 7 மலைக்கு மேல இருக்கிற சிட்டி 7 மலையை குறிக்குது. அடுத்து 13:1 வந்துருங்க. 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. 10 கொம்புனா எதை குறிக்குது? வெளிப்பாடு 17-12 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17-12. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களும். 10 கொம்புகள் என்பது எதை குறிக்குது? அவ்வளவுதான், வசனம் முடிஞ்சிருச்சு. இப்ப வாசிங்க 13:1. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். பின்பு நான் இஸ்ரவேல் மத்தியில நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அப்பொழுது ஜனங்கள் மத்தியிலிருந்து ஒரு ராஜ்யம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகள். அதற்கு ரோம் தலைமையாகவும்
10 கொம்புகளும் இருந்தன. 10 ராஜாக்களும் இருந்தார்கள். வேலை முடிஞ்சு. இதுதான் 17:1 13:1. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வசனமும் இருக்கும். 2வது வசனம், நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது. மிருகம்னா ராஜ்யம், சிறுத்தைனா என்னங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. இந்த மாதிரி பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாருல, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. ஒவ்வொரு வசனத்துக்கு பின்னாடியும் ஒரு ரகசியம் இருக்கும், ஒரு விஷயம் இருக்கும். அதை பத்தி சொல்லிக்கிட்டே வருவார் ஆண்டவர். இதை உட்காந்து நீங்க கொஞ்சம் டைம் எடுத்து தியானிக்கணும். அவ்வளவுதான் வேலை. உங்க வேலை யூகிக்கிறது கிடையாது, எதுவுமே கிடையாது. வேதத்தை தியானிக்கணும். தியானிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொன்றத்தையும் கர்த்தர் ஆவியானவர் எடுத்து கொடுத்துட்டே இருப்பாரு. ஒவ்வொரு ரகசியமா உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அதுல 18 வசனம் இருக்கும். 13ஆம் அதிகாரத்துல 18 வசனமும் 18 விஷயத்தை சொல்லும். அந்த அரசாங்கத்தை பத்தின 18 விஷயத்தை சொல்லும். அந்த அரசாங்கத்தை பத்தி ஃபர்ஸ்ட் வசனம், அந்த அரசாங்கம் எப்படி இருந்தது 2வது வசனம், அந்த அரசாங்கம் ஏற்படக்கூடிய ஆபத்தை பத்தி 3வது வசனம், அந்த அரசாங்கத்தை ஜனங்க பின்தொடர்றது 4வது வசனம், அது எத்தனை மாசம் யுத்தம் பண்ணுங்கிறது 5வது வசனம், யார் யாரெல்லாம் ஜெயிக்குங்கிறது 7வது வசனம், அதுக்கப்புறம் அதுக்கு உதவி செய்யற இன்னொரு அரசாங்கத்தை பத்தி 11வது வசனம், அதுக்கப்புறம் அதுக்கு 13வது வசனத்துல அது செய்ய போற அற்புதம், 15வது வசனத்துல அது செய்ய போற ரிலீஜியஸ் காரியங்கள், அது எல்லாரையும் வணங்க வைக்கும். 16 முதல் 18 அது உலகத்தை எப்படி பிடிக்க போகுது, அவ்வளவுதான். 18 வசனம் அதுல இருக்கும். இதை ஒவ்வொன்றுமே நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் தியானிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இதே மாதிரி தான் தானியேல் புக்கும் இருக்கு, வெளிப்படுத்தின விசேஷமும் இருக்கு. இதுக்கே நமக்கு இப்படி உட்காந்துட்டோம்னாலே வேற மேல மைண்ட் போகவே போவாது. நிறைய விஷயங்களை ஆவியானவர் சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், இரவும் பகலும் நம்முடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன், ஏன்னா அவனுக்கு பரலோகத்துடைய ரகசியம் கிடைச்சிடும். ஹெவன் அவனுக்கு வெளிப்படுத்தும், சொல்லிக் கொடுக்கும் நிறைய விஷயத்தை. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? 17வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 17 வாசிங்க. அந்த மிருகத்தின் முத்திரையாவது, மிருகம்னா என்ன? ராஜ்யம், அரசாங்கம், கவர்மெண்ட். அந்த அரசாங்கத்தின், கவர்மெண்டின், ராஜ்யத்தின், கிங்டமின் முத்திரையாவது, அதன் நாமத்தையாவது, அதன் பெயரையாவது, அதன் நாமத்தின் லெக்கத்தையாவது, அதன் பெயருக்கு வரக்கூடிய ஒரு நம்பரையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர, பெற்றுக்கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது, வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதான் அந்த வசனம் சொல்லுது. அந்த அரசாங்கத்தினுடைய ஒரு முத்திரையோ, அந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு பேரோ, அந்த அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பரோ, அது இல்லாமல் நீங்கள் எதையும் வாங்க முடியாது, விற்க முடியாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்ல இருக்கு இந்த வசனம். இந்த வசனம் வந்து இன்னைக்கு சொல்லப்பட்ட வசனம் இல்ல. கரெக்டா சொல்லணும்னா 1900 வருஷத்துக்கு முன்னாடி பத்மு தீவில கிபி 96ல யோவான் இருக்கும் போது ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இந்த வசனம் கடைசி காலத்தில் நடக்க வேண்டியதான அடையாளங்களை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நாம இந்த வசனம் எந்த அளவுக்கு நிறைவேறி இருக்கிறது அப்படிங்கறத தான் நாம என்ன செய்ய போறோம் இன்னைக்கு இந்த 2ஆம் நாள்ல நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சமீப காலமாக உலகளாவிய ஒரு 25 வருஷமா, நீங்க சமீப காலம் என்ன 25ன்னு சொல்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. வேதத்தை பொறுத்த வரைக்கும் 2000 வருஷங்கிறது 2 நாள் தான், 1000 வருஷங்கிறது 1 நாள் தான். அதனால வந்துட்டு நமக்கு இந்த 1948ல இஸ்ரவேலர்கள் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு பிறகுதான் நமக்கு கடைசி காலம்ன்ற கணக்கு. ஸோ அதனால நமக்கு வந்து இந்த ஒரு 70 வருஷம் இருக்குது. இதை வந்து நம்ம கடைசி காலமாக தான் வச்சுக்கணும். ஷார்ட் டைம் தான் இது, ஒரு ஒன்லி 70 இயர்ஸ். அதனால ஐயோ 70 வருஷமா அப்படின்னு இல்லை, வெறும் 70 வருஷம் தான் ஆயிருக்குது. அது உள்ள நடக்கிற சம்பவங்கள் தான் நம்ம கடைசி கால சம்பவங்கள். இப்ப நல்லா கவனிங்க. சமீப காலமாக ஒரு 25 வருஷமாக எல்லா நாடுகளிலும் இப்படிப்பட்டதான ஒரு அட்டைகள் கொடுக்கப்படுது. இந்த மாதிரி ஒரு அட்டை கொடுக்கப்படுது. இந்த அட்டையை நீங்க பார்த்திருக்கலாம். இது வந்து 2011, 12, 10ல இந்தியாவில் வந்தது. இப்ப இந்த அட்டையோடைய மாடலை மாத்திட்டாங்க. திருப்பி இந்த மாடல்ல தான் வரும். இந்த அட்டைக்கு பேரு ஆதார் என்பதாகும். பார்த்திருக்கிறீங்களா? ஆதார் அட்டை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இதுக்கு ஆதார் இங்க பேரு. இதுக்கு முன்னாடியே, அதாவது 2008ல தான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடியே பல நாடுகளில் இந்த மாதிரி அட்டைகள் கொடுக்கப்பட்டாச்சு. பல நாடுகளில் முதல்ல மலேசியால தான் இந்த மாதிரி கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த அட்டைக்கு ஒரு பேர் உண்டு. மை கார்டு அப்படின்னு பேர் உண்டு மலேசியால. கனடால வந்து சின் கார்டுன்னு பேர் உண்டு. SIN, சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சின் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல ஆதார் கார்டுன்னு சொல்றாங்க. அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா ஐசின்னு சொல்லுவாங்க, ஐடி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அரபு நாடுகளுக்கு போனீங்கன்னா இகாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இதோடைய காமனான நேம் என்னன்னா MNIC, மல்டி பர்பஸ் நேஷனல் ஐடி கார்டு, பல்நோக்கு அடையாள அட்டைன்னு பேரு. சரி, ஏன் இந்த அட்டையை பத்தி நீங்க முதல்ல எங்களுக்கு பேசுறீங்க? இதுக்கும் இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அந்த வசனத்தை நம்ம பார்த்துருவோம். இப்ப இந்த அட்டை இருக்குது. இந்த அட்டை வந்து ஒரு 25 வருஷமாக எல்லா நாட்டிலையும் கொடுக்க ஆரம்பிச்சு இந்தியாவில் வந்து ஒரு
15 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இப்போ பேச போகிறது இந்தியாவுடைய அட்டையை பற்றி இல்லை, மலேசியா அட்டையை பற்றி இல்லை, எந்த அட்டையை பற்றி இல்லை, காமனாக உலகளாவிய அட்டை. இதுக்கப்புறம் இதெல்லாம் உலகளாவிய அட்டையாக மாறும், ஒன் கார்டு சிஸ்டம் வரும், வேர்ல்டு வைடு ஒன் கார்டு சிஸ்டம் வரும். அப்போ அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறோம். இப்போ இந்த அட்டையில் மிக முக்கியமாக நீங்கள் கவனிச்சு பாருங்க. முதலாவது, அந்த மிருகத்தின் முத்திரையாவது ஒரு அரசாங்கத்தின் முத்திரை, ராஜ்யத்தின் முத்திரை. வாஸ்தவம் இல்லையா? 13-17 அந்த அரசாங்கத்தின் முத்திரையாவது இங்க இருக்குது பாருங்க. ஒரு மிருகத்தின் முத்திரை இருக்கும். எல்லா நாட்டுக்கு போனீங்கனாலும் ஒரு மிருகத்தின் முத்திரை கண்டிப்பா இருக்கும். எந்த நாட்டுக்கு போனீங்கனாலும் ஒரு மிருகத்தின் முத்திரையை அவங்க வச்சிருப்பாங்க. எப்ப நீங்க எவ்வளவு பெரிய நாட்டுக்கு போனீங்க, 99.99% எங்க போனாலும், ஒரு சில நாடுகள்ல மாத்திரம் இருக்காது. இப்ப சிங்கப்பூருக்கு போனீங்கன்னா சிங்கம் வச்சிருப்பாங்க. இப்ப யூகேக்கு போனீங்கன்னா ஒரு சிங்கம் இருக்கும். அதே மாதிரி எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு மிருகத்தை வந்து அவங்க அடையாளமா வச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரு சில நாடுகள்ல மட்டும், இப்ப கனடாக்கு போனீங்கன்னா மிருகம் இருக்காது, ஒரு பூ மட்டும் இருக்கும். அந்த மாதிரி தான் சொல்றேன். ஏதாவது ஒரு சில நாடுகள்ல இருக்காது. ஆனால் மேக்சிமம் பெரும்பான்மையான நாடுகள்ல இந்த அட்டையில ஒரு மிருகத்தின் முத்திரை. ஆனா பைபிள் சொல்லுது மிருகத்தின் முத்திரை என்று சொன்னால் ஒரு அரசாங்கத்தின் முத்திரை. அதான் நமக்கு முக்கியம். மார்க் ஆஃப் த பீஸ்ட் அப்படின்னு சொன்னா ஒரு அரசாங்கத்தின் முத்திரைன்னு அர்த்தம். இதுலயும் இன்னும் கொஞ்சம் விசேஷம் இருக்குது பாருங்களேன். ஏன் ஆண்டவர் வந்து ஒரு அரசாங்கத்தை மிருகமா சொல்றாருன்றதுக்கும் காரணம் இருக்குது. எல்லா கவர்மெண்ட்டையும் கர்த்தர் மிருகம் மிருகம்ன்றாரு. ஏன் மிருகம்னு சொல்றாருன்னா அதுக்கும் காரணம் இருக்கு. நான் உங்களுக்கு பின்னாடி அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன். அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஒரு அரசாங்கத்தின் முத்திரை இருக்கிறது. ரெண்டாவது, அதனுடைய நாமம், பெயர். இங்க இருக்கு பாருங்க, இந்தியான்னு இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், யுஎஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு இருக்கும், எஸ்டோனியான்னு இருக்கும், பஹ்ரைன் இருக்கும், இங்க போனீங்கன்னா மலேசியான்னு இருக்கும், இங்க போனா ஸ்ரீலங்கான்னு இருக்கும். எந்த நாட்டுக்கு போனீங்கன்னாலும் ஒரு மிருகத்தின் முத்திரை ஒன்று இருக்கும், ஒரு நாமம் இருக்கும், ஒரு பெயர் இருக்கும், அவங்க கொடுக்குற பெயர் ஒன்று இருக்கும். அதையும் தாண்டி விசேஷமா ஒரு இலக்கம் அந்த இடத்துல சொல்லியிருக்கு பாருங்க. எவ்வளவு அழகாண்டர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. அது நாமத்தின் இலக்கத்தையாவது, நாமத்தின் இலக்கம், அந்த பேருக்கு வரக்கூடிய நம்பர். இப்போ உங்க எல்லாருக்கும் உலகளாவிய எல்லா நாட்டிலையும் நம்ம அத்தனை பேருக்கும் இப்ப எப்படி கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா ஒரு நம்பர் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம எல்லாருமே நம்பர் தான். இப்போ அத்தனை பேருக்குமே ஒரு நம்பர் இருக்கு. எங்க போனீங்கன்னா நம்பர் தான் நம்ம எல்லாருமே. அதாவது உங்களுக்கு என்ன பேர் வேணாலும் இருக்கட்டும், என்ன பேர் வேணாலும் வச்சுக்கிட்டோம். ஆனா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நம்பர் தான். நம்ம பேருக்கு என்ன கொடுத்துட்டாங்க, இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. நீங்க போன் பண்ண உடனே முதல்ல அவங்க வெரிஃபிகேஷனுக்கு கேட்கறது என்ன தெரியுமா? நீங்க வேணா எடுத்து போன் பண்ணுங்க. அவங்க எடுத்த உடனே ஹலோன்னு சொன்ன உடனே நான் எம்டி ஜெகன் பேசுறேன், சார் உங்க நம்பர் சொல்லுங்க. போன் நீங்க கஸ்டமர் கேருக்கு போனாலும் அவங்க நம்பர் தான் கேட்பாங்க. இ சேவை மையத்துக்கு போனாலும் அவங்க என்னதான் கேட்கறாங்க, நம்பர் தான். எங்க போனாலும் ஒரு நம்பர் சொல்லுங்க. நம்பரை வச்சுக்கிட்டு தான் உங்க பேரையே ஐடென்டிஃபை பண்றாங்க. இப்ப அந்த நம்பர் கரெக்டா இருக்கணும்னு கீழே கேட்பாங்க, யார் சார் ஜெகனா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இப்போ நீங்களும் நானும் நம்பருக்குள்ள வந்துட்டோம். அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பர் தான். அந்த நம்பருங்கிறதுக்கு காரணம் இருக்கு. ஏன் இப்படி நம்பருக்குள்ள கொண்டு வந்தாங்கன்றதுக்கும் காரணம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு அரசாங்கம் வரும்போதும் அவர்களுடைய மொழியை உலகளாவிய கொண்டு வருவாங்க. இதுதான் முறை. இப்போ எகிப்து சாம்ராஜ்யம் இருக்கும் போது யோசேப்புக்கு எந்த மொழியில பேர் வச்சாங்க? எகிப்து மொழியில பேர் வச்சாங்க, சாப்னத் பெனையான்னு வைக்கிறாங்க. அதே மாதிரி தானியலுக்கு வரும்போது, பாபிலோனுக்கு போகும்போது பாபிலோன்ல அவர் உடனே கல்தேயர் பாஷையில அவர்களுக்கு என்ன வச்சாரு, ஒரு பேர் வைக்கிறார். தானியலுக்கு பெல்ஷாத்சார் அப்படின்னு ஒரு பேரை வைக்கிறார். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு அரசாங்கம் வரும்போது, இப்ப எஸ்தருக்கு மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யத்தின் பெயர் எஸ்தர்னு வைக்கிறாங்க. எஸ்தருங்கிறது வந்து அந்த ஊர் பேர். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த ஊர்ல ஒரு பேர் வைப்பாங்க. இது வந்து ஒரு வல்லரசனுடைய சுபாவம். எந்த அரசு, இப்ப இங்கிலாந்து பிரிட்டிஷர்ஸ் வந்தாங்க, உலகளாவிய இங்கிலீஷ் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி கிரேக்க சாம்ராஜ்யம், அலெக்சாண்டர் உலகளாவிய கிரேக்க பேர் கொண்டு வந்தார். இப்ப நீங்க யூஸ் பண்ற மெடிக்கல் டேர்ம்ஸ்ல ஒரு 80 to 90% வந்து கிரீக் நேம் தான். இப்ப பாத்தீங்கன்னா கார்டியாலஜின்னு சொல்றீங்கல்ல, ஆர்த்தோ, கார்டியோ எல்லாம் சொல்றீங்க, இது எல்லாமே கிரேக்க வார்த்தை தான். கார்டியோனா ஹார்ட்னு இங்கிலீஷ்ல ஒன்னு இருக்கு, ஆர்த்தோனா போன்னு ஒன்னு இங்கிலீஷ்ல இருக்கு. ஆனா நம்ம எதையுமே யூஸ் பண்றது இல்ல, எல்லாமே எதை தான் யூஸ் பண்றோம், கிரீக் வேர்ட் தான் யூஸ் பண்றோம். இதெல்லாம் எப்ப வந்ததுன்னு கேட்டீங்கன்னா அலெக்சாண்டர் பீரியட்ல வந்தது. அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்னு சொல்றீங்க, அப்பல்லோங்கிற ஹாஸ்பிட்டல் வந்து கிரீக்ல இருந்த ஹாஸ்பிட்டல். அங்க இருக்க கொடுத்த ஒரு காரியம் எல்லாமே இன்னைக்கு திருப்பி அப்படியே வருது. ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களும் ரிப்பீட் ஆகுது. இந்த கிரீக்கு திருப்பி வரதுக்கும் காரணம் இருக்கு, பைபிள்ல இருக்கு. சோ இது எல்லாமே திருப்பி வந்துகிட்டே இருக்குது. இப்ப நமக்கு என்ன பண்றாங்க, கடைசி சாம்ராஜ்யம் எந்த மொழி, ஒவ்வொரு சாம்ராஜ்யம் ஒவ்வொரு மொழி வருது. ஆங்கிலேயர்கள் இங்கிலீஷ் கொண்டு வந்தாங்க, அலெக்சாண்டர் கிரீக் கொண்டு வந்தாரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கொண்டு வந்த மாதிரி இப்ப கடைசி சாம்ராஜ்யம் பூமியில வரப்போகுது. இந்த கடைசி சாம்ராஜ்யத்தின் மொழி எது, அவங்களுடைய லாங்குவேஜ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா
எல்லாருக்கும் வேர்ல்டு வைடு காமனா இருக்கிற ஒரு மொழி கொண்டு வரணும். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும். எது உலகத்தில் இருக்கிறதுல காமனான மொழி? இங்கிலீஷா? இங்கிலீஷ் வந்து ஒரு 35% மக்கள் தான் உலகத்தில் பேசுறாங்க. இங்கிலீஷை விட அதிகமா பேசுறவங்க எந்த மொழின்னு கேட்டீங்கன்னா மாண்ட்ரியன், சைனீஸ், அதுதான் ரொம்ப அதிகமா பேசுவாங்க. அப்ப இங்கிலீஷ் அல்ல, காமனா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிஞ்ச ஒரே மொழி எதுன்னு கேட்டா நம்பர். இப்ப 5ன்னு எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உலகத்தில் இருக்க யார் வேணாலும் அதை படிச்சிருவான். நான் 5ன்னு சொல்லுவேன், இங்கிலீஷ்ல 5ன்னு சொல்லுவாங்க, இந்திக்காரர் வந்து 5ன்ட்டு போவாரு. அவரவர் மொழியில புரிஞ்சுப்பாங்களே ஒழிய, ஆனா நீங்க காமனா அத்தனை பேருக்கும் 5ன்னு எழுதிட்டா போதும், யாருக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணவே வேண்டாம். இதுதான் காமன் லாங்குவேஜ். இந்த காமன் லாங்குவேஜ்ல தான் உங்களுக்கு இப்ப பேர் வச்சிருக்கிறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு எப்படி புரியுதான்னு தெரியல. உங்களுடைய பேரு தமிழ் பேரோ அல்லது பைபிள்ல இருக்கிற எபிரேய பேரோ கிரேக்க பேரோ அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்ல. உங்களுக்கு அவர்கள் ஒரு பேர் வச்சுட்டாங்க. வரக்கூடிய கவர்மெண்ட் ஒரு பேர் வச்சிருச்சு. உலகளாவிய, நான் திருப்பி சொல்றேன், இந்தியன் கவர்மெண்ட் வைக்கல, உலகளாவிய எல்லாருக்கும் இந்த நம்பர் கொடுக்கப்படுது, காமனான நம்பர். இப்போ உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆதார் நம்பர் உலகத்திலே வேற எந்த நாட்டிலையும் யாருக்கும் இருக்காது. ஏன் உங்களுக்கு இதுக்கு அடுத்த பாயிண்ட்ல அதை நான் உங்களுக்கு சொல்றேன். சோ நம்ம அத்தனை பேருக்கும் நம்பர்ல அவங்க பேர் வச்சுட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்க வேணா இ சேவை மையத்துக்கு திங்கட்கிழமை போய் கேட்டு பாருங்க, சார் இந்த மாதிரி எங்க வீட்டு அட்ரஸ் மாத்தணும், மாத்த முடியுமா? முடியாதா? மாத்தலாம். சார் வந்து நான் அந்த பேரை மாத்தணும், என்னுடைய பேரை மாத்தணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஒரு ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. நீங்க போய் கெசட்ல கொடுத்துட்டு பேப்பர்ல மாத்திட்டு கொண்டாந்து அந்த டாக்குமெண்ட் காப்பியை கொடுத்தா என்ன மாத்திடுவாங்க? பேர் மாத்தி கொடுத்துருவாங்க. நீங்க போய் கேட்டு பாருங்க, சார் இந்த ஆதார் நம்பர் கூட்டுத்தொகை 4 வருது, எனக்கு ஒத்து வரல, எனக்கு ராசிப்படி ஒத்து வராது, 5 வரா மாதிரி ஒரு நம்பர் கொடுங்கன்னு கேட்டு பாருங்க. கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொடுக்க மாட்டாங்க. எழுதினதே உங்களுக்கு அவங்க ஜெனரேட் பண்ணி கொடுத்த ஆதார் நம்பரை உங்களால மாத்தவே முடியாது. உலகளாவிய மாத்த முடியாது, எங்கேயும் மாத்த முடியாது. அந்த நம்பர் இனிமேட் அதான் உங்க நம்பர். நாட் ஓன்லி ஆதார் நம்பர், நான் சொல்றது ஐசி நம்பர் வேர்ல்டு வைட், இனி எனி கண்ட்ரி எங்க போனாலும் உங்க நம்பர் மாறாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இனி நாம நம்பர் தான். நீங்க போய் சாலமோன் வச்சுக்கோங்க, உலகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 1 கோடி சாலமோன் இருக்கும், 2 கோடி சாமுவேல் இருக்கும், 10 கோடி ஜான் இருக்கும், 10 கோடி பீட்டர் இருக்கும். ஆனா உங்க நம்பர் வேற யாருக்குமே இருக்காது. யூனிக் நம்பர். உலகளாவிய உங்களுக்கு மட்டும் ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டாகி விட்டது. ஏன் நம்பர்ல கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் எந்த மொழியை சார்ந்திருக்கிறதோ அந்த மொழியில தான் உங்களுக்கு பேர் வைப்பாங்க. நேபுகாத்நேச்சார் பாபிலோன்காரரு, அதனால பாபிலோன்ல பேர் வச்சாரு. அலெக்சாண்டர் கிரேக்க சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவர், அதனால கிரீக்ல பேர் வச்சாரு. அப்ப வரக்கூடிய சாம்ராஜ்யம் முழுக்க டிஜிட்டல் வேர்ல்ட். நீங்க எங்க பார்த்தாலும் பாக்குறீங்க டிஜிட்டல் ஸ்மார்ட் வேர்ல்ட், ஸ்மார்ட் சிட்டி, ஸ்மார்ட் டிவி, ஸ்மார்ட் ஹவுஸ், ஸ்மார்ட் போன். இந்த ஸ்மார்ட்னா என்ன அப்படின்னா எல்லாமே டிஜிட்டல். உலகளாவிய நம்பருக்கு மாறுது. இப்ப நம்ம மதர் டங்னு சொல்றோம் இல்லையா, தாய் மொழி அப்படின்னு சொல்றோம், மதர் டங் அப்படின்னு. அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு மதர் போர்டுன்னு ஒன்னு இருக்கு. கம்ப்யூட்டருடைய லாங்குவேஜ் என்ன? கம்ப்யூட்டரோட லாங்குவேஜுக்கு பேரு பைனரி. பைனரினா 2 நம்பர்னு அர்த்தம். 0 1 இந்த 2 நம்பர் தான். எப்படி நம்ம 26 இங்கிலீஷ் லெட்டர்ல மொத்த பைபிளையுமே எழுதிடுறோம், அப்படித்தானே? ஆனா தமிழ்ல எழுதணும்னா எத்தனை வார்த்தை தேவைப்படுது? 247 தேவைப்படுது. அதே ஹீப்ரூல எழுதணும்னா 22 போதும். இங்கிலீஷ்னா 26 வேணும். அந்த 26க்குள்ள எப்படி வேணா ஷஃபிள் பண்ணி அவங்க எழுதிப்பாங்க, ஆரோன் டபுள் ஏ போட்டுப்பாங்க. அதே மாதிரிதான் கம்ப்யூட்டரும் இந்த 0 1ங்கிற 2 வச்சுக்கிட்டு நீங்க உலகத்துல எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அது ஏத்துக்கும். அதுல நம்ம 2 ஏ போடுற மாதிரி அது எத்தனை 0 வேணா போட்டுக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா கம்ப்யூட்டருக்கு 2 நம்பர் தான், 0 1. கம்ப்யூட்டருடைய மதர் லாங்குவேஜ் எதுன்னு கேட்டீங்கன்னா டிஜிட்டல் நம்பர். அந்த லாங்குவேஜ்ல தான் உங்களுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த உலகம் முழுக்க டிஜிட்டல் வேர்ல்ட், கம்ப்யூட்டரைஸ்ட் வேர்ல்ட். அந்த கம்ப்யூட்டரைஸ்ட் வேர்ல்டுல உங்களை சிட்டிசனா மாத்துறாங்க. உங்களை கொண்டு போய் அதுல ஒரு குடியுரிமை பெற்றவங்களா மாத்தும் போது உலகளாவிய கணக்கெடுப்பு நம்பர் நடந்து உங்க எல்லாருக்கும் நம்பர் கொடுத்துட்டாங்க. இந்த நம்பர் கொடுத்த உடனே உங்களை ஆள போற கவர்மெண்ட்டும் டிஜிட்டல், நீங்களும் நம்பர். ரெண்டும் அந்த மொழியில நமக்கு பேர் வச்சு முடிச்சாச்சு. இந்த பேர் வைக்கும் போது கூட இந்தியாவில் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சு. நமக்கு 12 டிஜிட் நம்பர் தான் இருந்துச்சு. இப்ப உங்களுடைய ஆதார் நம்பர்ல போய் பாத்தீங்கன்னா கார்டுல எத்தனை இருக்கும்? 12 டிஜிட் தான் இருக்கும். ஆனா அது கொடுக்கும் போதே நாங்க சொன்னோம் 12 டிஜிட் கொடுக்க கூடாது, 16 டிஜிட் கொடுக்கணும்னு சொன்னோம்.
எங்க புக்ல எழுதியிருந்தோம். ஏன்னா வேர்ல்டு வைட் 16 டிஜிட் தான் கொடுக்குறாங்க. எல்லா நாட்டுக்கும் 16 டிஜிட் தான். உங்க ஏடிஎம் கார்டு எடுத்து பாருங்க, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எடுத்து பாருங்க, அத்தனையுமே 16 டிஜிட்ல தான் இருக்கும். ஏன்னா அந்த 16 டிஜிட்டுக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. உங்களுக்கு 16 இலக்கம், உங்களுடைய ஐடிக்கு பின்னாடி மறைமுகமாக ஒரு 2 இலக்கம், மொத்தம் 18. இந்த 18ஐ தான் 3 6ஆ பிரிப்பாங்க. அதான் 18வது வசனம் இருக்கும் பாருங்க. புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன், இதிலே ஞானம் விளங்கும். புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன், அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. 3 6 வரும். இந்த 3 6ங்கிறது நிறைய விஷயத்துல இருக்குது. அதுல ஒண்ணு, உங்க நம்பருக்குள்ள எப்படி 3 6 வருதுங்கிறதா முக்கியம். உங்க ஆதார் நம்பருக்கு பின்னாடி எப்படி வருது? உங்க ஆதார் மட்டும் இல்ல, உலகளாவிய 16 டிஜிட் நம்பர். இப்போ உங்களுக்கு 12 கொடுத்துருக்காங்க, ஆனா 16ஆக மாத்தி ரொம்ப நாள் ஆச்சு. 2018 ஜனவரி மாசம் 11ஆம் தேதி 16 டிஜிட்டாக நம்முடைய நம்பரை மாத்தியாச்சு. அதுக்கு பேர் விர்ச்சுவல் நம்பர்னு பேரு. இப்போ நீங்க உங்க இ சேவை மையத்துக்கு போயிட்டு உங்க நம்பருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உள்ள பாத்தீங்கன்னா 16 இலக்க நம்பர் தான் இருக்கும். இது கவர்மெண்டோட அனௌன்ஸ்மெண்ட். சோ 666க்குள் உலகளாவிய அத்தனை பேரையும் கொண்டு வரக்கூடிய வேலைகள் மேக்சிமம் 195 நாடு இருக்குது. ஐநா சபையில ரெஜிஸ்டர் பண்ண நாடு மேக்சிமம் 190 நாடுகளுக்கு மேல முடிச்சாச்சு வேலை. 1-2 தீவுகள்ல மட்டும் தான் இன்னும் பாக்கி இருக்கு. எல்லாரையும் டிஜிட்டலுக்குள்ள கொண்டாந்தாச்சு, நம்பருக்குள்ள கொண்டாந்தாச்சு. அத்தனை பேரையும் ஒரு பெரிய நெட் வலை, அதான் நம்ம சொல்றோம் வெப்சைட். வெப்னா வலைன்னு அர்த்தம், சிலந்தி வலை அப்படின்னு அர்த்தம். இன்டர்நெட் அப்படின்னா சர்வதேச வலை. ஒரு வலைக்குள்ள கொண்டு வந்து பின்னிட்டாங்க. இப்ப அது மட்டும் இல்ல, இந்த பூமின்னு வச்சுக்கோங்க, ரவுண்டா இருக்கு. இந்த பூமி முழுக்க ஒரு வலை பின்ற மாதிரி சேட்டலைட் வச்சு பின்னிக்கிட்டு இருக்காங்க. மினிமம் 4000 சேட்டலைட் விட்டுருக்காங்க, இன்னும் ஒரு 12000 சேட்டலைட் விடுவாங்க. அப்ப இந்த பூமியை சுத்தி சேட்டலைட் லான்ச் பண்ணப்பட்டிருக்கும். இப்பவே நீங்க சும்மா போயிட்டு சேட்டலைட்டோட லான்ச் பண்ணிருக்கிற அந்த மேப்பை பாருங்க, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வலை பின்ற மாதிரியே இருக்கும் லான்ச் பண்ணது. 24 மணி நேரமும் இந்த பூமி முழுவதும் வெப்சைட் கண்ட்ரோல்ல இருக்கும், வெப் கண்ட்ரோல்ல இருக்கும், வலை பின்னப்பட்டிருக்கும். அப்படியே முழுக்க முழுக்க இன்னும் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதோட நோக்கம் என்னன்னா, ஒரு செகண்ட் கூட நீங்கள் அவங்க கண்காணிப்புல இருந்து வெளியே போக கூடாது. அதனாலதான் நீங்க சில நேரத்துல வருது இல்ல, நெட்வொர்க் கவரேஜ் இல்லாத ஏரியால இருக்கிறாரு, அந்த மாதிரி இருக்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கு பிறகு இந்த மூவி முழுக்க 24 hours அவங்களுடைய சேட்டலைட் கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும். அதுக்கப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் உங்களை அவங்க கண்காணிக்க தொடங்குவாங்க. அதுதான் இப்போ உங்களுக்கு முழுக்க முழுக்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப எப்படி உங்களை கண்காணிக்கிறாங்கன்றதுக்கு தான் இதை பார்க்கிறோம். சோ அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களை நம்பருக்குள்ள கொண்டு வரணும். இது ஏதோ ஒரு புதுசான விஷயம் நினைக்காதீங்க. இன்னைக்கு உள்ள டெக்னாலஜிக்கு உங்களுக்கு நம்பர் இப்படி கொடுக்குறாங்க, ஆனா இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை இப்படி நடந்துச்சு. வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:1 வாசிங்க. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்திராயினால் கட்டளை பிறந்தது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு. அன்னைக்கு உலகம்னா என்ன? ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில 3 கண்டம் தான், யூரோப், ஏசியா, ஆப்பிரிக்கா, 3 கண்டம். ஏன்னா அமெரிக்கா 2ம் 16th செஞ்சுரியில தான் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் ஆஸ்திரேலியா. சோ இந்த 3 கண்டம், இந்த 3 கண்டத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் குடிமதிப்பு எழுதப்படணும், அவன் ஊர்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னாங்க. அகஸ்திராயின் காலத்துல அத்தனை பேரும் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு அவங்கவுங்க ஊருக்கு மனைவி பிள்ளையோட போனாங்க. மனைவி கர்ப்பமா இருந்தாலும் கூட்டிட்டு போனாங்க. அது ஒரு ரூல் போட்டாங்க, இதுக்குள்ள பண்ணி முடிச்சிடணும்னு சொல்லி, ரோம சாம்ராஜ்யத்துல அகஸ்டஸ் சீசர் பீரியட்ல. அதனால எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு புறப்பட்டு போனாங்க. நமக்கு பைபிள்ல இயேசுநாதரை ஃபோக்கஸ் பண்ணி அவர் பெத்லகேம்ல பிறப்பாருங்கிறதுக்காக ப்ராபசி இப்படி நிறைவேறிச்சு, நாம அந்த ஃபோக்கஸ்ல மட்டும் பார்க்கிறோம். ரோம சாம்ராஜ்யம் ஏன் இப்படி நடத்துச்சு அப்படின்னு நீங்க இந்த சைடு வந்தீங்கன்னா, சிவிலியன் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா, அபிஷியலா பாத்தீங்கன்னா அத்தனை பேரையும் ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க. வேர்ல்டு வைடு எல்லாரையும் அவங்கவுங்க நாட்டில் போய் குடிமதிப்பு எழுதி they must have the number எல்லாருக்கும் கொடுத்துருக்குறாங்க. அவங்க மனைவி பிள்ளையோட போய் வாங்கணும். இதைத்தான் இப்ப நாம செஞ்சோம். ஆதார் வாங்கும்போது எப்படி போனோம்? ஃபேமிலியா போனோம். மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது வேற. அது ஒரு எடுக்கும் போதே தப்பா மாறிடும். ஏன்னா இந்த ரோட்ல எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த ரோட்ல குழந்தை பிறந்துடும், கணக்கு பண்ணி முடிக்க முடியாது நம்மளால. அதனாலதான் மக்கள் தொகை கணக்கெடுப்புல போடுவாங்க as per 1/7/2000 அப்படின்னு போடுவாங்க. அன்னைக்கு கணக்கின்படி இன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. ஆனா இது வேற கணக்கெடுப்பு, இது பெர்ஃபெக்ஷன்,
100% அத்தனை பேரையும் கண்காணிப்பதற்கான கணக்கெடுப்பு. இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒன்று நடந்துச்சு. காரணம் என்னன்னா, இயேசு அன்னைக்கு பிறந்ததுல இருந்து 33 வருஷத்துக்குள்ள உலகம் முடிவுக்கு வரணும். இயேசு காலம் நிறைவேறின போது வந்தார். புறஜாதியார் காலம் அப்ப கணக்குல இல்ல. அதுக்கப்புறம் பிதாவின் ஆதீனத்திலிருந்து நம்ம இருந்தது வெளிப்பட்டதுனால இப்ப நம்ம எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குது. அன்னைக்கு அடுத்த 40 இயர்ஸ்க்குள்ள உலகம் முடிய போகுது. இயேசு வந்தார். அப்பதான் கணக்கெடுப்பு நடத்தினாங்க. கடைசி கவர்மெண்ட் ரோம சாம்ராஜ்யம். இப்போ 2வது முறை இதே கணக்கெடுப்பு உலகளாவே நடந்து முடிஞ்சிருக்குது. வேர்ல்டு வைட். முதல் கணக்கெடுப்பு முடியும் போது இயேசு பிறந்தார். 2வது கணக்கெடுப்பு முடிய போது இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. எல்லாம் பர்ஃபெக்ட்டா நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியாச்சு. சோ இப்போ உங்களுக்கு நமக்கு நம்பர்ல பேர் வச்சாச்சு. அது மட்டும் இல்லாம நம்பர்ல உங்களை 666க்குள்ள கொண்டு வருகிற வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்ப முதல் ஸ்டேஜ் வேலை முடிஞ்சிருச்சு. இதை வச்சுக்கிட்டு தான் உங்களை எண்ணி அவங்க என்ன செய்ய போறாங்க? 24 மணி நேரமும் ஒரு சாம்ராஜ்யம் நம்மளை கண்காணிக்க போகுது. அவங்க கண்ட்ரோல்ல. அதனால பைபிள் சொல்லுது, ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. ஒருவரும் தப்பி போக முடியாது. நாட் ஈவன் a single one. ஒருத்தர் கூட தப்ப முடியாது அப்படின்னு இருக்கு. எப்படி செய்ய போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த எல்லா அட்டையிலையும் பாருங்க காமனா ஒரு விஷயம் இருக்குது. எல்லா அட்டையிலையும் மொழி மாறும். இப்போ இது தமிழ்ல இந்தியாவில் கொடுக்கறல, தமிழ்நாட்டில் கொடுக்குறோம், தமிழ் இருக்குது. அதே நேரத்தில் இங்க போனீங்கன்னு சொன்னா இங்கிலீஷ்ல இருக்கு, ஒன்னு அரபியில இருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் காமனா இருக்கும். ஒரு மஞ்சள் கலர் சதுரம் இருக்கு பாருங்க. எல்லாத்துலயும் ஒரு மஞ்சள் கலர் சதுரம் இருக்கு. இதுதான் காமன். இதுக்கு நீங்க என்ன சொல்வீங்க? சிப்பு. அவ்வளவுதான். நமக்கு தெரிஞ்சதுல என்னது? சிப்பு அப்படின்னு. சிப்புல இதோடைய டெக்னிக்கல் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா RFID, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு பேசு. அதெல்லாம் வந்து அவங்க சொல்லிக்கிட்டோம், ரொம்ப காம்ப்ளிகேட்டடா சொல்லுவாங்க. எனக்கு இந்த டாக்டர்ஸ்டா தான் ரொம்ப பிடிக்கும். இந்த டாக்டர்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே தெரியாத மாதிரி சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? மஞ்சக்காமாலன்னு சொல்லவே மாட்டாங்க. ஹெப்படைட் பி. நம்மால என்னவோன்னு நினைச்சிருவான். பெரிய லெவல்ல ஒரு வியாதி வந்திருக்கு போல. ஹெப்படைட் பி. ஆமா, நீங்க H1N1 இருக்கு, ஸ்வைன் ஃப்ளூ மாதிரி இருக்கு. ஆமா, என்னமோ யோசிச்சுப்போம், பன்னி காய்ச்சல் அப்படி சொன்னா நமக்கு புரிஞ்சிடும் பாருங்க. மருந்து எழுதும் போதும் அப்படிதான் எழுதுறாங்க. நல்லா சுத்தி எழுதி நம்ம போய் டாக்டர் மெடிக்கல் ஷாப்ல கொடுத்தா அவன் டோலோ 650 எடுத்து கொடுக்குறான். அந்த மாதிரிதான் இந்த டெக்னிக்கல் பேர் எல்லாமே அப்படிதான் இருக்கும். ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன், RFID. வேற ஒன்றும் இல்லை, ரேடியோ அலைவரிசை மூலமாய் கண்டுபிடிக்கிற கருவின்னு அர்த்தம். உங்களை என்ன செய்யறாங்க? கண்டுபிடிக்கிற. இதை வேற எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? மொபைல்ல பார்த்துருக்கீங்க தானே? உங்க போன்ல சிம் கார்டு பார்த்துருக்கீங்களா? உங்க போன் எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும், எத்தனை லட்சம் ரூபாய் இருக்கட்டும். இப்பெல்லாம் 1.5 லட்ச ரூபாய்க்குலாம் போன் இருக்கு இல்ல? அப்பெல்லாம் 1.5 லட்ச ரூபாய்க்கு வீடியோ வாங்கிடலாம். இப்போ 1.5 லட்ச ரூபாய்க்கு என்ன இருக்குது? போனே இருக்குது. எத்தனை லட்சம் ரூபாய் வேணா இருக்கட்டும், ஆனா இந்த சிம் இல்லாம அது வேலை செய்யாது. இந்த சிம் ஃப்ரீயா கூட கிடைக்கும், 50 ரூபாய்க்கு கூட கிடைக்கும், 100 ரூபாய்க்கு கிடைக்கும். சில நேரத்தில் வந்து ரோட்ல போட்டு கூவி கொடுப்பான், சார் வேணுமா அப்படின்னு. சிம்னா என்ன? உனக்கு தான் வேலை இல்லை, இதெல்லாம் யோசிப்பேன், எங்களுக்குமா வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க தானே? ஒருத்தர் என்ன கேட்டாரு, இதெல்லாம் எப்படி நீங்க யோசிச்சீங்கன்னாரு. வேலை இல்லை, சும்மா இருக்குமா? நீங்கெல்லாம் பிஸியா இருக்கிறீங்களா? சிம் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடல்னு அர்த்தம். தமிழ்ல கூப்பிடுகிறவரை கண்டுபிடிக்கிற கருவி அப்படின்னு அர்த்தம். நீங்க இங்கிலீஷ்ல போய் சிம்முன்னு கேட்குறீங்க, அதனால உங்களுக்கு ஒன்றும் புரியல. தமிழ்ல கேட்டு பாருங்க, நல்லா இருக்கும். போய் அடுத்த சிம்மு வாங்கும் போது, சார் என்னை கண்டுபிடிக்கிற கருவி ஒன்று கொடுங்க. நீங்க வேணா கேட்டு பாருங்க, சார் என்னை கண்டுபிடிக்கிற கருவி ஒன்று. அதோட அர்த்தமே அதான், சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடல், கூப்பிடுகிறவரை கண்டுபிடிக்கிற கருவி. நீங்க போய் அதை கேட்டு பாருங்க. அடுத்து நீங்க வேற வாங்கிட்டு வந்தோன்னே அடுத்து கேட்பீங்க ஒரு 2 மணி நேரத்தில் ஃபோன் பண்ணி, இன்னும் என்ன ஆகல அப்படி சொல்லக்கூடாது. இன்னும் என்ன கண்டுபிடிக்கல. ஆக்டிவேஷன் என்னன்னா, உங்க நம்பரை சேட்டலைட்டோட சேர்த்து விட்டுருவாங்க. அது உங்களுக்கு நெட்வொர்க் கொடுத்து கண்டுபிடிக்க தொடங்கிறோம். கால் வரும், கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கண்டுபிடிக்க முடியலன்னா ஆக்டிவேட் ஆகலன்னு அர்த்தம். அப்போ இன்வைட்டிங் எப்படி கேட்கணும்? சார் இன்னும் நீங்க என்ன செய்யல, கண்டுபிடிக்கல. அப்புறம் வேற சொல்லுவீங்க, சார் கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிங்க. வாக்குமூலம் யார் கொடுத்துருக்கிறது? கண்டுபிடிக்க சொல்லி. அப்புறம் அவன் மேல பழிய போறது, எல்லாரும் என்னை கண்காணிக்கிறார்கள். கேட்டதே நீங்க தானே. அப்ப சிம் கார்டு நம்ம சொல்றோம், இதுக்கு பேர் வந்து RFID. இது வந்து ஒரு சிப் மாதிரி இருக்குது.
இதுதான் உங்களை கண்டுபிடிக்கிற கருவி. நீங்கள் எங்கே போனாலும் உங்களை அது பின்னாடியே வரும். 24 hours உங்கள் செல்ஃபோனுக்குள்ளே இருக்குது. உங்கள் செல்ஃபோனை எங்கேயாவது வச்சுட்டீங்கன்னா உங்களை கண்டுபிடிக்க முடியுமா? வீட்டில் வச்சுட்டு போயிட்டீங்க, உங்களுக்கு ஒருத்தர் கால் பண்ணுறாரு, உங்ககிட்ட கால் வருமா செல்ஃபோனுக்கு வருமா? செல்ஃபோனுக்கு வரும். அவ்வளோதான். அப்போ இந்த சிம் கார்டு உங்ககிட்ட இல்லாட்டி உங்களை என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒருவேளை செல்ஃபோனை வைக்க முடியாத நிலைமைக்கு வந்துட்டோம். இப்போ செல்ஃபோன் இல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியல, வெளியவே போக முடியாது. இப்போ நானும் அதான் சொல்வேன், ஒரு வாலிப பையன் நீங்கள் தண்டனை கொடுக்கணும்னா அடிக்கலாம் வேண்டாம், கூப்பிட்டு திட்டுறது அடிக்கிறது அதெல்லாம் வேண்டாம். அவன் செல்ஃபோனை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க 10 நிமிஷம். அவன் படுற பாடு பார்த்துருக்கீங்களா? அந்த செல்ஃபோனை வச்சுட்டு நீங்கள் அப்படியே அவங்க அப்பா வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவங்கப்பா ஏன்பா என்ன என்ன விஷயம், ஏன் 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 அப்படிம்பா. அந்த நேரத்தில் ஒரு மெசேஜ் மட்டும் டங்குன்னு வந்துடணும், அவ்வளோதான், அவனுக்கு உயிரே போயிடும் இல்லை? அவ்வளோதான். இதை விட பெரிய தண்டனை வேற ஒன்றும் இருக்கவே முடியாது அவனுக்கு. அப்போ நமக்கு இந்த செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாத நிலைமைக்கு வந்துட்டோம். அதை அவங்க அப்படி ஆக்குனாங்க, நம்மளை பழக்கப்படுத்துனாங்க அந்த மாதிரி. இப்போவும் சொல்கிறேன், செல்ஃபோன் இல்லாமல் வாழ முடியும். செல்ஃபோன் இல்லாமல் வாழ்ந்தால் நல்லா வாழலாம், சந்தோஷமாக வாழலாம். நான் ஒரு வாரமாக கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன். அதை ஒரு வாரம் இல்லை, 1.5 மாதமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன். கூடுமான வரைக்கும் எல்லா ஃபோனையும் ஆஃபீஸ் பக்கம் திருப்பி விட்டுட்டு தயவு செஞ்சு என் பக்கம் யாரும் வராதிங்கன்ற அளவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமாம், ஏன்னா எவ்வளோ நிம்மதியாக இருக்குன்றீங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஃபோனே வராமல் இருந்துச்சுன்னா அவ்வளோ நல்லா தான் இருக்குது. தேவையான ஃபோனெல்லாம் ஆஃபீஸுக்கு வந்துட்டு தேவையில்லாத ஃபோன் மொத்தமே ஒரு 4 ஃபோன் தான் எனக்கு வருது. அது வரைக்கும் இப்போ நான் நிம்மதியாக இருக்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்? அவ்வளோ டார்ச்சர், அவ்வளோ டென்ஷன். அதை விட பெருசு அதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி, ரேடியோ ஃப்ரீக்வன்சி, உடம்புக்கு அவ்வளோ கெடுதி. சொன்னாலும் கேட்க மாட்டான். சிலர்லாம் தலையில் வச்சுக்கிட்டே தூங்குறான் நைட்டில். அன்னைக்கு ஒருத்தரை பார்க்குறேன், சோஃபாவில் வச்சுக்கிட்டு தூங்கிட்டாரு, பேசிட்டு இருப்பார் போல. இவர் தூங்கிட்டாரு, அவன் என்னான்னு தெரில, கூப்பிட்டவன். இவர் தூங்கிட்டு இருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன்? அவ்வளோ ஆபத்து. சரி கவனிங்க. ஸோ இதுதான் உங்களை 24 மணி நேரம் கண்காணிக்க போகுது. இதை உங்கள் ஐடி கார்டில் கொடுத்துருவாங்க. வச்சுட்டு ஐடி கார்டு இல்லாமல் நீங்கள் வெளியே போகக்கூடாது சொல்லிடுவாங்க. இப்போ இருக்கு, நான் சொல்கிறது எதுவுமே இனி வரப்போகிறதுலாம் இல்லை, ப்ராஃபஸிலாம் இல்லை. இப்போவே நீங்கள் மலேசியாவுக்கு போனீங்கன்னா ஐசி இல்லாமல் வெளியே வர மாட்டாங்க. ஒரிஜினல் ஐசி. இதில் நீங்கள் ஃபோட்டோ காப்பியோ இல்லை ஜெராக்ஸ்ன்னு சொல்கிறது அதெல்லாம் எதுவுமே எடுக்க முடியாது. எடுத்தீங்கன்னா அவங்க உங்களை பிடிச்சிருவாங்க. நீங்கள் கம்பல்சரி இந்த ஐடியில் வச்சுட்டு தான் வரணும். ஒரு ஊழியக்காரர் ஊழியத்துக்கு போயிருந்த போது அந்த ஊழியக்காரர் அன்றைக்கி சாயங்காலம் என்னை கூட்டிகிட்டு போனோம். அவர் ஊழியத்துக்கு போகும்போது சொல்கிறாரு, ஒரு பிரதரை ஏற்பாடு பண்ணியிருக்கிற பாஸ்டர், அவர் வந்து உங்களை கூட்டிகிட்டு போவாருன்னு சொல்கிறாரு. நான் கேட்குறேன், எதுக்கு, நீங்கள் வாங்களே போகலாம் அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லை பாஸ்டர், என் ஐசியை நான் மிஸ் பண்ணிட்டேன், எங்கேயோ வச்சுட்டேன், எங்கன்னு தெரியல, ஐசி இல்லாமல் நான் வரமாட்டேன்னாரு. நான் சொன்னேன், நாங்களாம் லைசன்ஸே இல்லாமல் போவோம், என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஐசி இல்லாமல் போவோம், வாங்க பாஸ்டர் போகலாம் அப்படின்னா. 300 ரிங்கிட் அப்படின்னாரு. கிட்டத்தட்ட இந்தியா பணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4500 ரூபா 4000 ரூபாய் அவ்வளோ ஃபைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஐசி இல்லாமல் வெளியே வர மாட்டாங்க. ஐசியில் இந்த சிப் இருக்கும், 24 hours உங்களை கண்காணிப்பாங்க. இப்போவும் நம்ம 24 மணி நேரம் கண்காணிக்கிறதுக்கான எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஒரு ரிப்போர்ட்டில் இருக்கு, வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சுன்னா 12 செகண்டில் ஏதாவது ஒரு கேமரா அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருக்குமா. யூஎஸ்ல 12 seconds ஏதாவது ஒரு கேமரா பார்த்துக்கிட்டே இருக்கும். உலகத்திலே அதிக சிசி கேமரா உள்ளதான நகரம் லண்டன் நகரம். அதிக வேகமாக உங்களை கண்டுபிடிக்கிற நகரம் ஷாங்காய் நகரம். அவ்வளோ வேகமாக கண்டுபிடிச்சிருவாங்களாம். இப்போ அந்த இடத்த சென்னை அடைய போகுது. உங்கள் கோயம்புத்தூர் கூட ஸ்மார்ட் சிட்டியாக மாறுது இல்லை? ஆமாம்மா, நீங்கள் மட்டும் தப்பிக்க முடியும், அப்படியே விட்டுருவோம் உங்களை, நம்ம எல்லாம் விட்டு மொத்தமாக தான் போவோம். வாங்க, சென்னை இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பீங்களே நீங்கள். கேட்டீங்க, இந்த ஸ்மார்ட் சிட்டி அப்படிலாம் வேற ஒன்றும் இல்லை, 24 hours நம்மளை அவங்களோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர போகிறாங்க. சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டாங்க சைனாவில். நல்லா கவனிங்க, இந்த வீடியோவை பாருங்க. இதுதான் உங்களை 24 hours கண்காணிக்கிறது. எப்படி இந்த ரோட்டில் இருக்கக்கூடியதான ஒரு டாக்ஸி, அந்த நம்பர் இப்போ அது எங்கேருந்து உங்களை அவங்க கேப்சர் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்க. இது ரோட்டில் இருக்குது. இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா மினிமம் குறைஞ்சபட்சம் 300 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. குறைஞ்சபட்சம் அந்த மொத்த சிட்டியுமே 360க்கு பிறகு. இப்போ பாருங்க அந்த நம்பரை எப்படி பார்க்குறாங்க பாருங்க. எப்படி ஃபோக்கஸ் பண்ணி எங்கேருந்து வந்தது பாருங்க. இதே மாதிரி தான் நம்முடைய கார் நம்பர் பிளேட்டை பார்க்க முடியும். இதே மாதிரி நம்ம கையில் உள்ளது என்னன்னு பார்க்க முடியும். 24 மணி நேரம் பார்க்க முடியும். உங்கள் நம்பரை போட்டாலும் பார்க்க முடியும், உங்கள் கைரேகை இருந்தாலும் பார்க்க முடியும். இதை மட்டும் சிஸ்டமில் அவங்க யாரை சர்ச் பண்ண போகிறோன்னு சொல்லி உங்களுடைய ஐசி நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா இந்த நம்பர் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் கண்டுபிடிக்கும்.
அதற்கான எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்மளை 24 hours கண்காணிக்க போறாங்க. அதுக்கு தேவையான கருவிகள் நம்ம கையில கொடுத்தாச்சு. வெளிப்படுத்தல் 13:17 சொன்ன அந்த மிருகத்தின் முத்திரை, நாமம், இலக்கம், புத்தியுடையவன் கணக்கு பார்த்தா 666 வரும். அத்தனையும் நம்முடைய கைக்கு வந்து சேர்ந்தாகி விட்டது. நாம எல்லாம் 13:17 கிட்ட அந்த டெக்னாலஜிக்கு நேரா வந்து சேர்ந்தாச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.